இன்றைய சிறப்பு பார்வையில நாம பார்க்க போறது ஸ்டிங் கேமரா ஆபரேஷன் மூலமா கையும் களவுமா பிடிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பத்தி தான். ஸ்டிங் கேமராங்கிற ஒரு மிக சிறிய கேமரா மூலமா பல பெரும் புள்ளிகள் லஞ்சம் வாங்கும் போது ஈஸியா மாட்டிக்கிறாங்க. இந்த கேமரா ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லயும் யாரும் பார்க்காதபடி ஈஸியா பிக்ஸ் பண்ண முடியுது. அதனால தப்பு செய்யறவங்க ரொம்ப ஈஸியா ஆதாரத்தோட மாட்டிக்கிறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா தான் வெளியில கொண்டு வரணும். வெளியில ஹாயா சுத்திட்டு இருக்க கிரிமினல்ஸ் எல்லாம் அப்பதான் உள்ள போவான். அப்பா இப்ப என்னவோ சொன்னீங்களே, அது என்னப்பா? அது எதை பத்தி கேக்குற நீ? ஆபரேஷன் ஏதோ சொன்னீங்களே, ஸ்டிங் ஆபரேஷன் அது. அப்படின்னா என்னப்பா? அத பத்தி நீ ஏமா கேக்குற? எனக்கு வேணும், சொல்லுங்கப்பா. இப்போ ஒரு ஆள் தப்பு பண்ணான்னு வச்சுக்கீங்க, அவகிட்ட நேரா போய் கேட்டா அவன் ஒத்துக்க மாட்டான்ல. அவ செய்யற தப்ப கையும் களவுமா பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கிரிமினலோட கூட்டாளி மாதிரி வேண்டப்பட்ட மாதிரி நடிச்சு அவங்கிட்ட பேசுவாங்க. அவனும் கூட்டாளி நினைச்சு செய்யற தப்பெல்லாம் வெளிப்படையா பேசுவான். அத ரகசியமா வச்சிருக்க கேமராவில ஷூட் பண்ணுவாங்க. அதே ஆதாரமா வச்சு அவனை பிடிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் ஸ்டிங் ஆபரேஷன். புரியுதா? யாருப்பா இத பண்ணுவாங்க? இப்ப சன் நியூஸ் சேனல் மாதிரி, அப்புறம் தினகரன் பேப்பர்காரங்க, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்காரங்க, இப்படி நிறைய பேர் இறங்குவாங்கம்மா. அது மூலியமா தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் இங்க வெளியே வந்துட்டு இருக்கு. இருமா, அப்பா போன் பேசிட்டு வரேன். செல்வம் சொல்லு. ஏய், நீ எதுக்கு அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அக்கா, என்ன மாதிரி சின்ன பசங்க நிறைய பேரு இன்னும் ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்கக்கா. ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் நான் உங்களை பாப்பேன். ரொம்ப பாவமா இருக்கோக்கா. என்னையும் அந்த மாதிரி பிச்சை எடுக்க விட்டாங்க. நைட் எங்களை சரியா சாப்பிட விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க. ஏதாவது கேட்டா அடிப்பாங்க. நைட்டு முழுக்க நாங்களாம் அழுதுட்டே இருப்போம்க்கா. ஹன்சி, அதெல்லாம் மறந்துருச்சல்லும். நீ திரும்பவும் எங்க கூட வந்து சேர்ந்துட்டல்ல, அத நினைச்சுதான் நீ சந்தோஷப்படணும். அக்கா, என்ன மாதிரியா அந்த பசங்களும் சந்தோஷமா இருக்கணும்லக்கா. நான் தொலைஞ்சிட்டேன்னு நீங்கள கஷ்டப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி தானே அந்த பசங்களோட அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுவாங்க. என்னை காப்பாத்துக்கு அப்பா வந்தாரு. அவங்கள எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு யாருக்கா இருக்கா? 4-5 ரவுடிங்க தான் இந்த பசங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அவங்களும் அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. சன் டிவி கூட்டிட்டு போய் அவங்கள படம் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்தா அவங்க மாட்டிப்பாங்க. அந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்திடலாம். ஏய், அதெல்லாம் சரிடி. யார் அவங்கள கூட்டிட்டு போறது? அங்க இருக்கிற இடம்லாம் தெரியும்க்கா. சன் டிவி வந்தா நானே அவங்கள கூட்டிட்டு போயிடுவேன். அங்க எப்படி பாருன்னு சொல்றியாக்கா? ஏய், சும்மா பெரிய மனுஷி மாதிரி பேசாத. நீ நினைக்கிறதுல நல்ல விஷயம்தான். ஆனா நீ சின்ன பொண்ணு, உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்னை நம்பி யாரும் வரவும் மாட்டாங்க. நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காம ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. என்கிட்ட உளர்ந்த மாதிரி வேற யார்கிட்டயும் உளராத, புரிஞ்சுதா? நீ ஹெல்ப் பண்ணா போக்கா. எனக்கு காட் இருக்காரு. அவர் ஹெல்ப்போட நான் அந்த பசங்களை காப்பாத்துவேன். ஏய், அந்த விடுதுன்னு சொன்னாங்க. ஆமாடா, அந்த கூரை வேலி போட்ட வீடு அதான்டா. சரி வா, இருக்கானான்னு பாப்போம். ஏய், இங்க தாண்டா இருக்கேன். இனிமே இருக்க மாட்டோம், ஓட்டுற வண்டி தான். வாங்க சீக்கிரம், நாங்க காத்துட்டு இருக்கோமே. காருக்கு சொல்லிட்டீங்களாங்க? வந்துட்டு இருக்காங்கம்மா. ஆமா, நம்ம வீட்டு கும்பல் எங்க காணோம்?
மாப்பிள்ள மங்களா தோர நர்மதா எங்க காணும்? அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணேன், வந்துட்டு இருக்காங்களாம், இப்போ வந்துருவாங்க. வந்துருவாங்களா? ஐயா இவன் இன்னும் படுத்திருக்கான். ரோஹித், தாத்தா என்ன நீ இன்னும் கிளம்பாம படுத்திருக்க? போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. எங்க தாத்தா? என்ன ஞானம் எங்கன்னு கேக்குறான். என்ன கண்ணு, நான் தான் சொன்னேனே அலமாத்திக்கு கல்யாண தேதி முடிவு பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம்னு. ஆமா சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டேன் தாத்தா. சரி சட்டை புட்டுன்னு போய் பேண்ட் சட்டை மாத்திட்டு வா. இல்ல தாத்தா, நான் வரல. ஏன்டா? சந்தோஷமான விஷயத்துக்காக போறீங்க, நான் கூட வந்தேன்னா உங்களோட சந்தோஷமே ஸ்பாயில் ஆடும் தாத்தா. நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போய் நல்லபடியா பேசி முடிச்சிடுவாங்க. என்னம்மா நீ இவன்? என்னப்பா இங்க எப்படிப்பா இருப்ப தனியா? இல்ல பாத்தா, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கு இல்லப்பா, வர்ற வழியில உங்க வீட்டுக்கு போய் நீ உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம்ல. இல்ல அப்பத்தா, எனக்கு இப்ப யாருமே பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அப்பத்தா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய், பெருசுங்க எங்கேயோ வெளியில கிளம்புது போல இருக்கு. அவன் இங்கே தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன். பெருசுங்க கிளம்புனதும் உள்ள இறங்கி போட்டுடலாமா? ம் சரிடா. சொன்னா கேளு ரோஹித். பா வா தோர வாம்மா. ஏன்பா இவ்வளவு லேட்டு? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேமா. உன் மருமக சேலை கட்டுறதுக்கு தான் 3 மணி நேரம் ஆச்சு. என்னடா ரோஹித், எப்படி இருக்க? இருக்கேன் சித்தப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா, இங்கே அடைஞ்சு கிடக்காம அப்படியே நம்ம வீட்டு பக்கம்லாம் வா. நல்லா சொல்லு. நான் சொல்லி தான் கேட்கல, நீ சொல்லியாவது கேட்கறேன்னா பார்க்கலாம். நர்மதா, பூப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், எங்க? இல்லத்த, டைம் ஆகுது, இங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். நாம தான் லேட் போல, எல்லாரும் வந்துட்டாங்க. வாமங்கலம். என்னம்மா வண்டி வரலீங்களா? வரல, வந்துட்டு இருக்கானா? ஏமா ஞானம், வண்டி வரதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி இதோ போட்டு போட்டு எடுத்துட்டு அத்தை, வரேங்க. இருங்க இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ அண்ணி போறியா? வாங்க, நானும் போய் வரேன். போடு. வா. ரோஹித் உட்கார். போச்சுடா, செட்டில் ஆயிட்டாங்க. இது சரிப்பட்டு வராது, வா தாஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்யறதுன்னு கேட்போம். டேய் சொல்றா. தாஸு பையன் இங்கே தான் இருக்கான். என்னது அங்கதான் இருக்கானா? இருக்கானா? அங்கே போட்டு தர வேண்டியதான்றா. நாங்களும் அதை செய்யலாம் தான் நோட்டம் பார்த்துட்டு இருந்தோம், ஆனா முடியல. ஏன்டா? ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, உள்ளே போக முடியல. டேய், அவன் அங்கதான் இருக்கான்னு சொல்றீங்கல்ல, கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுடா. எப்படியாச்சும் நீ அவனை போட்டு தள்ளணும். நீ அங்கேயே நோட்டை பார்த்துட்டு நாங்க வரேன். சரி தாசு, நீ வா, நாங்க அதுக்குள்ள வண்டிக்கு டீசல் போட்டு வந்துடுறோம். நேரத்துக்கு வந்துருக்கடா. சரி தாசு, வச்சிடுறேன். ஓகே போய்டா. டேய், தாஸ் வந்துட்டு இருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம போய் டீசல் போட்டு வந்துடலாம், வா. சரி வா. பூப்பழம் வாங்கணும், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி. வந்துருச்சா? சரிங்க. ரோஹித் பத்திரம்பா. வரோம். சரி. வாங்க சீக்கிரம். என்ன அலமோ, மாப்பிளைக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் இருந்தா சொல்லு, நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுறேன். எங்க எந்த காலத்துல இருக்கீங்க? மாப்பிளைக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும், போன்லயே சொல்லிட்டு போறேன். உங்ககிட்டயே சொல்லி சொல்லுங்க. அதுவும் சரிதான். என்னங்க, கிளம்புற அவசரத்துல மோட்டார் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேங்க. போற வழியில அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? ஏமா மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணணும் தெரியாது உனக்கு? எப்பவும் வெளியே போறப்பதான் ஃபேன் ஆஃப் பண்ணல, மோட்டார் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல சொல்லுவா. என்ன சரி பழக்கம்? விடுங்க விடுங்க மாப்பிள்ள, போற நேரத்துல எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? உன் வீட்டு சாவி அலமுட்ட கொடு, அவ போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சரி, வருவா. சாவி கொடுங்க. இந்தாடி, அப்படியே காயப்பட்ட துணியும் கொஞ்சம் எடுத்து வச்சிருடி, மழை வந்தா நாசமா போயிடும். சரியா? போயிட்டு வரேன்டி. வரேம்மா. சரி நீ எல்லா வேலையும் மறந்துட்டு வந்துரு. என்ன அவசரத்துல மறந்துட்டேமா. ரோஹித், நீ இங்கே இருக்கிறியா? நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி.
அன்சி, அதான் காசு கொடுத்தாச்சு இல்லம்மா, அப்படியே வருத்தமா வர? இல்ல ஒண்ணும் இல்லப்பா. அன்சி, ஏமா நல்லா இருக்க? ஏன்பா யாருமே பிச்சை எடுக்காம பண்ண முடியாதாப்பா? அது ரொம்ப கஷ்டம்மா. கஷ்டமா இருந்தா என்னப்பா? கஷ்டமான வேலையை நம்ம எவ்வளவோ பண்றோமே. இது நம்மளால பண்ண முடியாதுமா, கவர்மெண்ட் தான் வச்சு பண்ணணும். ஆமா, என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? ஏன் பிடி பீரியட் ஆச்சு இருக்குதா? ஆமாப்பா. அன்சி, உன் ஞாபகம்லாம் இந்த வயசுல படிப்புல மட்டும்தான் இருக்கணும். பிச்சை எடுக்கிற பத்தியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களாப்பா? அப்படி இல்லம்மா, இது படிக்கிற வயசு. படிச்சாதான் உனக்கு உலகம் என்னன்றது புரியும். உலகம் என்னன்றது உனக்கு புரிஞ்சாதான் அதுல உன்னால நல்லபடியா வாழ முடியும். அப்பா அதானம்மா சொல்றேன். அப்பா, தாத்தா ஒரு புத்தர் கதை சொன்னாருப்பா. அதுல புத்தரோட அப்பா புத்தருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாராம். குதிரை ஓட்டுறது, யானை ஓட்டுறது, பகவான் ஏறெல்லாம் சொல்லி கொடுத்தாராம். நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்தாராம். எல்லாத்தையும் புத்தர் படிச்சாராம். அவர் படிக்க அதே இல்லையா. ஆனா கூட அவருக்கு வெளி உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாதான். அரண்மனையை விட்டு புத்தர் வெளியே போனதே இல்லையா. ஒரு நாள் புத்தர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தாராம். அப்படி வந்தப்ப பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்தாராம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்களையும் பார்த்தாராம். ஒரு டெட் பாடி கூட பார்த்தாராம். அப்பதான் தெரிஞ்சதாம், உலகங்கிறது நம்ம புக்கில் பச்சை மாதிரி இல்லைன்னு புரிஞ்சதாம். வாழ்க்கைங்கிறது அரண்மனையில சுகமா இருக்கிறது மட்டும் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சதாம். அப்பதான் அவர் டிசைட் பண்ணாராம், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுற மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டாராம். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாராம். சொல்றதுக்கு வேற கதையே இல்லையா உங்க தாத்தாவுக்கு? ஏன்பா, கஷ்டப்படுறவங்களுக்கு நாமளும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண என்னப்பா? ஏய் செல்லம், அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுமா. ஏன்பா நம்மளால செய்ய முடியாது? அம்மா, புத்தர் சாமிம்மா, நம்மளாம் சாதாரண மனுஷங்க, நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கணும், சும்மா நைன்ட்டு வராத. பேசாம மாமா. அப்பா அப்பா வண்டியை நிறுத்துங்கப்பா, வண்டியை நிறுத்துங்கப்பா. ஏமா காரணம் நிப்பாட்ட சொன்ன? அப்பா டிவிக்காரங்கப்பா, ஏதோ ஷூட்டிங் பண்றாங்கப்பா. ஆமா, சன் நியூஸ்காரங்க நியூஸுக்காக ஏதோ பேட்டி எடுத்துட்டு இருக்காங்கம்மா. அதுக்கு என்னப்பா? அப்பா அது என்னதுன்னு பார்த்துட்டு போலாம்ப்பா. ஏய், என்ன விளையாடுற நீ? ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு அதை போய் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்ற? வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். வாங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. 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 குடு. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. 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 வாங்க. இதுல பூ பழம் எல்லாம் இருக்கு. அஞ்சுகோ உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் பேச உங்க வீட்டுக்கே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை இழுத்தடிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. சேச்சே, நாங்க ஒண்ணும் அப்படி இல்ல நினைக்கல. நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க? கோபாலன், நீங்க படிச்சதெல்லாம் எங்க? பெங்களூர்ல ஓசூருக்கு அதான பக்கம். ஓசூர் தான் உங்க சொந்த ஊரா? ஆமாங்க. என்ன வாத்தியார் சார்,
ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அலமு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. எங்க அண்ணன் ஒரு டெடிகேட்டட் டீச்சர், ரொம்ப கோவக்காரரு. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னால ஒரு குணம் இருக்குன்னு சொல்லிருக்கா. ஏன் பூபாலன், என் மச்சானை பத்தி உங்ககிட்ட இவ்வளவு சொன்ன அலமு கண்டிப்பா என் பொண்டாட்டி பத்தி எதனா சொல்லிருப்பாங்க இல்லையா? என்ன சொன்னாங்களா? ஏன் சொல்லாம அவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காளே. ஓ, சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லுங்க, கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அண்ணன் ஒரு கோயிலாமே அவங்களுக்கு. ஆமாமாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் ஒரு கோயில்னா தங்கச்சி தான் அது தெய்வமே. இந்த கோயில் எப்ப திறந்து இந்த தெய்வத்தோட தரிசனம் எப்ப கிடைக்கும்னு காத்துட்டு இருக்க சாதாரண பக்தர்கள் தான் நானும் எங்க அக்காவும். என்னக்கா? ஆமாமா, உங்களுக்கு அது பரவாயில்ல தம்பி. வெறும் தரிசனம் மட்டும்தான், எனக்கு பிரசாதத்தோட சேர்ந்தே கிடைக்கும். பாருப்பா. எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இருமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பேச வந்ததை பேசிடுவோம். அக்காவுக்கு அலமுவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் நான் ஜெயிலுக்கு போனதுல கொஞ்சம் மன வருத்தம் ஆயிப்போச்சு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு இல்லக்கா? டேய், எல்லாத்துக்கு முன்னாடி இப்படியா கேப்ப? பின்ன அவங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தை போக்க வேண்டாமா? ஏன் பூபாலன், உங்களை பத்தி எங்க மனசுல என்ன சந்தேகம் இருக்க போகுது? சார், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். எங்க அக்கா அலமு மேல கொஞ்சம் கோவமா இருந்த விஷயம் அத்தைக்கு தெரியும். இங்க ஒரு ஆஸ்பத்திரியில வச்சு நேர்லயே பாத்திருக்காங்க இல்லையா அத்தை? ஆமா. பாத்தீங்களா? அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அலமு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானா நாத்தனார் கொடுமையில சிக்கி சீரழிஞ்சிருவாளுங்கிற பயம் அவங்க மனசுல இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை போக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அந்த நேரத்துல நான் கோவப்பட்டது உண்மைதான். ஜெயில்ல என் தம்பியை பார்க்க போனப்ப அலமுவை பத்தி புகார் சொன்னது உண்மைதான். ஆனா என் கோவத்துல அர்த்தமே இல்லைன்னு என் தம்பி தான் எனக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சான். இப்ப எனக்கு அலமு மேல எந்த கோவமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா என் தம்பி அலமுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு முன்னாடியே அலமு என் தம்பிக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டது நான் தான். உண்மைதாங்க. ஏன்னா அலமுவை எங்க அக்காவுக்கு அவ்வளவு பிடிக்கும். அலமு எப்பேற்பட்ட பொண்ணுங்கறத கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிங்க பிரிய வராம போகும்? அப்படி என்ன பண்ணா? ஒரு தடவை அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப வீடு முழுக்க வாந்தி எடுத்து அப்புறம் அலமுதான் அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணா. எங்க அம்மாவோட வாந்தி எல்லாம் அள்ளி போட்டா. கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம அவளோட சொந்த அம்மாவுக்கு செய்யற மாதிரி செஞ்சா. யார் செய்வாங்க இதெல்லாம்? அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க. வளர்ப்பு நல்ல வளர்ப்பா இருந்தா தானே இதெல்லாம் செய்ய வரும். அலமு அக்காவை இம்ப்ரெஸ் பண்ண விதமே இதுனா என்ன இம்ப்ரெஸ் பண்ண விதமே வேற. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவகிட்ட நான் சொன்னப்ப, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா ரெண்டு பட்டு கிடக்கிற என் குடும்பம் ஒன்னாகணும், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது, காத்திருக்க சம்மதமான தன்னோட கண்டிஷனை சொன்னாலே தவிர தன்னோட விருப்பத்தை சொல்லவே இல்லை. அவளோட விருப்பத்தை விட அவ குடும்பத்தோட ஒற்றுமையை தான் அவ பெருசா நினைக்கிறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த குணம் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அக்கா அம்மா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்னப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் காத்திருப்பேன்னு நீங்க சொன்னதும், நீங்க ஜெயில இருந்து திரும்பி வர வரைக்கும் காத்திருக்கேன்னு அலமு சொன்னது போதும்னு எங்க குலதெய்வம் முனியையா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாரு. வந்ததுல இருந்து மத்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். கல்யாண விஷயத்தை இன்னும் பேசவே இல்லையே. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? தேதியை என்னைக்குன்னு முடிவு பண்ற ஒரு விஷயம் மட்டும் தானே. குடுக்கல் வாங்குறது பேசிட்டா பெட்டர் இல்லையா? அலமுக்கு நான் என்ன கொடுக்கறேன், அலமு எனக்கு அவளை கொடுக்கறா, அவ்வளவுதான் குடுக்கல் வாங்கல். போதும், வேற எதுவும் பேச வேண்டாம். நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. துரை, நம்ம ஐயர் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு கொடுத்தாரு. இந்த பேப்பர் கொடு. இருக்குமா? என்ன? இந்த தேதியை எங்க ஐயர் குறிச்சு கொடுத்திருக்காரு. இது உங்களுக்கு சௌரியப்படுமான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற எந்த தேதியுமே எங்களுக்கு சம்மதம் தான். எக்ஸாக்ட்லி. நாளைக்கே வந்து தாலியை கட்டுற பூபாலன் சொன்னாலும் நான் தாலி கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆர்வமா இருக்கார் மாப்பிள்ள இல்ல? அப்படின்னா இந்த தேதியிலே கல்யாணம் வச்சுக்கலாம். மத்த சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்ப கலந்து பேசிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எதுவும் பிரச்சனை இல்லைங்க. சாப்பிடாம கிளம்புறீங்க? அதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமேமா.
இனிமேதான் அடிக்கடி வர வேண்டியிருக்கும் போக வேண்டியிருக்கும். அப்ப சாப்பிட்டுக்கிறோம். சரி, வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. வரோம். வரோம்மா. போயிட்டு வாங்க. வரமாப்ல. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பப்ப வீட்டு பக்கம் வாங்க. அதானே ஒருத்தர் பழகி புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. ஐயோ வேணாம் சகல, மச்சான் பேச்சை கேட்டு வந்துடாதீங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி கை கால போயிடும். நீங்க வேற பூனைய மடியில கட்டிட்டு சகனம் பார்த்த மாதிரி அப்பப்ப குத்தி விட்டுக்கிட்டு. சின்ன மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள சொல்றதால நம்பாதீங்க. நீங்க வீட்டு பக்கம் வாங்க. வரோங்க. கண்டிப்பா. வாருங்க. வாங்க. வாங்க. வரோங்க. வரோம் தம்பி. என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா. சரி, ஸ்கூல் போயிட்டு வரீங்களா? பை. Where are you going? I missed my lunch bag. பாப்பா நில்லுமா, எங்கம்மா போற? லஞ்ச் பேக் வித்துட்டு வந்துட்டு ஆயா எடுத்துட்டு வரேன். என்ன பிள்ளைங்களோ போங்க.